ஹாய் காய்ஸ், நான் அமுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைல்டு வாடி பார்க். இதாவது நம்ம ஊரில் குயின் ஸ்டாண்டு இந்த கிஷ்கிந்தா அதே மாதிரி தான் துபாயில் இருக்க ஒரு பார்க் தான் வைல்டு வாடி பார்க். இதுக்கு வந்து பர் பர்சனுக்கு 174 கிராம்ஸ் ஆச்சு. நான் கோபான்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் புக் பண்ணது அவ்வளோ ஆகுது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாகுது, லைக் 300 கிட்ட கூட ஆகுது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த புர்ஜுல் அரப் இருக்குது பார்த்தீங்கன்னா, புர்ஜுல் அரப்புக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த வைல்டு வாடி பார்க். இங்கேருந்து நீங்கள் வந்து புர்ஜுல் அரப் பார்க்கலாம், ரொம்ப கிட்டேயும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டுருக்கேன், லைக் ஈக்விட்டி மெட்ரோ ஸ்டேஷன். அங்கேருந்து இறங்கணுன்னா டாக்ஸி எடுத்தோன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். வாங்க அந்த லொக்கேஷன் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. When you go there, you will see a 20,000 moulin. They will take you out. சரியான கியூவு, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்கிறாங்க க்யூவில். ஸோ நாங்கள் 201வது ஆளாக வந்திருக்கோம். எப்படியோ போகிறதுக்கு ஒரு half an hour ஆகும். டிக்கெட் இருந்தும் க்யூவில் நிற்க வேண்டியதாக இருக்குது. என்னடா இது திடீர்னு வெள்ளைக்காரனை காட்டுறேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா என்னால் வந்து இந்த மொபைலை வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணலை. ப்ளஸ் இட்ஸ் ரிஸ்கி as well. நீங்கள் பார்த்தாலே தெரியும் தண்ணிக்குள்ளே எப்படி முழுகிட்டு போகுதுன்னு. நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்காக வேறு ஒரு யூடியூபரோட வீடியோ தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், கிட்டத்தட்ட இதே சேம் கேட்டகரியில். ஸோ தட் யூ கேன் see all kind of experience how it feels. காய்ஸ், நான் இப்போது ஐஸ்கிரீம்னு ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். அது ஒன்றும் இப்படி வச்சுக்கிட்டு கையை கீழே டியூப்பில் போகிறது தான். ஒரு நிமிஷத்தில் இதே மாதிரி நின்றுச்சு, சாவ பயத்தை காமிச்ச மாதிரி சொரன்னு போச்சு. சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் அ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு ரைடு தான் போயிருக்கேன், அதுவே எனக்கு திருப்தி கொடுத்துருச்சு. அடுத்த நிறைய இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இது வந்து ராஃப்ட்டு. ஸோ செல்ஃப் ராஃப்ட் மாதிரி நம்ம ஒரு இதில் உட்காந்துட்டு அவதே சுற்றி எல்லா இடத்தும் சுற்றி காமிக்குது. வாங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன லாக்கருக்கு வந்து 40 கிராம் கேட்குறாங்க. இது வந்து பேக் வைக்கிறதுக்கு. அது வைக்கலாமா, நம்ம கையில் சுற்றலாமான்றது தான் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. புரியல. Wait here, don't go anywhere. Wait here. It's okay, baby, don't cry. Somebody's coming. Wait. Somebody's coming, okay? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கிடையாது, வெறும் அந்த கலர் அப்படி கொடுத்துருக்காங்க. பீச் மண்ணு கலரில் இருக்குது. இது வந்து ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் பீச் தண்ணி கிடையாது. இவங்க ஜஸ்ட்டு அந்த கலர்ஸ்லேயே நம்மளை அந்த பீச் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் அந்த இந்த ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு வெறும் அது இந்த இது கலர் தான், கீழே இருக்க கலர் தான் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு பக்கா பீச் செட்டப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. வந்து ஒரு கிட்ஸ் செட்டப், கிட்ஸ்க்காக மட்டுமே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க மெயினாக. அந்த மேலே கட்டு பார்த்தீங்கன்னா அது ஒம்பி வடிஞ்சால் கீழே ஃபுல்லாக தண்ணி கொட்டுது.
கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு இந்த நெக்ஸ்ட் ரைட் போகிறதுக்கு. சரியான க்யூ. என்கிட்ட இந்த எக்ஸ்பிரஸ் பாஸ் இருந்திருந்தா நான் வந்து ஜாலியாக லைனில் நிற்க தேவையில்ல, அப்படியே போயிருக்கலாம். பட் அங்கே க்யூ இருந்ததுனால நான் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் ஸ்டில் நான் இந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல அகெயின். ஏன்னா அது வந்து பயங்கரமான தண்ணிக்குள்ளே போகிற ஒரு ரைடு. அதனால் அகெயின் ஐ செக் இன் யூடியூப் அண்ட் ஐ ஹவ் ஷேர்ட் தட் சேம் பர்சன்ஸ் வீடியோ. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேராகவும் போகலாம், 2 பேராகவும் போகலாம். செம்மையாக இருந்தது. லைக் சுற்றி சுற்றி உங்களை கூட்டிகிட்டு போவோம் தண்ணிக்குள்ளே. இருட்டு, வெளிச்சம், தண்ணி, இந்த மாதிரி மேலே கீழேன்னு கூப்பிட்டு போயிட்டு செஞ்சு விட்டுருச்சு என்ன. செம்ம ஜாலியாக இருந்தது. பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரைடு வந்து கிட்டத்தட்ட எனக்கு 40 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ரைடு போகிறதுக்கு. சூப்பரான ஒரு ரைடு. ஆனால் என்னென்ன வீடியோ எடுக்க முடியலன்னா அது வந்து ரைடு ஒரு மார்க்குன்னு ஃபோனு கீழே விழுந்துடும். இது அந்த ரைடு என்ஜாய் பண்ண முடியாது. பட் அந்த ரைடு வந்து வேறு லெவலில் இருந்தது. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா இப்படின்னு கொண்டு போய் சூப்பராக முடிச்சாங்க. எப்படி நெட்டில் அந்த வீடியோ தான் நான் காட்டுறேன். இதான் அந்த இன்னும் ஆக்சுவலி குயின்ஸ்லாண்ட்லேயும் இருக்கும். குயின்ஸ்லாண்ட் லெவலுக்கு இல்லைனாலும் இது வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தது, இது பயங்கரமாக இருந்தது. இது வந்து அந்த புரிதலா வியூ அங்கே அடுத்த எடுக்கும். இதுதான் மேலே இப்போ போகும். இதுதான் ஆசை நினைக்கிறேன். மேலே அது போய் நீந்திலாம் போகிறானுங்க பாரு. இந்த ரைடு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராஃப்ட் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துடலாம், 2 பேரும் போகலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ராஃப்டாக போட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் போல. ஸோ நம்ம கால் இந்த மாதிரி நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். இது ஒரு வந்து சைக்கிள் மாதிரி பண்ணிட்டு விட்டுருலாம். ட்ராப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 2வது நாள் வந்து நான் வந்து சும்மா இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் முடிக்காமல் இருக்கு. இது போது செம்ம ஃபன், செம்ம ஜாலியாக இருக்குது. ஃபுல்லாக லைஃப் கார்ட்ஸ் வச்சு சேஃப்டியாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இதுலேயும் போகலாம், இந்த மாதிரி 1 போகலாம், 2 போகலாம். நம்மளோட இஷ்டம் தான். செம்ம ஜாலியாக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ரைடை முடிச்சாச்சு. செகண்ட் ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன அதே டிராஃப்ட்டை வந்து இவங்க வந்து டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க அங்கே. ஸோ அது வந்து க்யூ பெருசாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு போனது க்யூலாம் நல்லா அப்படியே போகலாம். நம்ம வாட்டி அந்த டிராஃப்ட் எடுத்துகிட்டு போகலாம். இது பெரிய க்யூ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் ஒரு 1/2 மணி நேரம் போகலாம். நாங்கள் இது எப்படின்னு காட்டுறேன். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன். வெறும் 2 ரைடு தான் முடிச்சிருக்கேன். இது 3வது ரைடு. 3 ஹவர்ஸில் 3 ரைடு தான் பண்ணியிருக்கோம். கடுப்பாக இருக்குங்க. இங்கே வந்தால் ஒரு நல்ல வீக்கெண்ட் வீக் டேஸில் வந்துடுங்க பெட்டர். இந்த மாதிரி எங்கள் மாதிரி வந்து மாட்டிக்காதீங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. வரும் இன்னமும் ஒரு 10-15 பேர் கீழே நிற்கிறாங்க. எப்போ இது முடியும்னே தெரியல. ஒரு வழியாக வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு இங்கே இந்த இடத்துல உட்காரத்துக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவோம். போயிட்டு எக்ஸ்பிரஸ் எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ரைடு வந்து 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. 3வது ஸ்டேஜ் வெயிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கும் பிரேக் போடுறாங்க. புரிதலா வியூ. நான் போகும்போது ஒரு ஸ்டேஜாக அமிச்சாங்க இந்த ரைடில். பட் இந்த யூடியூபரோட வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லாததுனால ஒரே ஸ்ட்ரெச்சாக இந்த மொத்த ரைடையும் முடிச்சுக்கிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. இதுலேயும் வேறு லெவலில் வியூஸ் கிடச்சிது. இந்த புர்ஜாலரோட வியூஸ் அங்கங்கே கிடச்சிது. ஒரு ஸ்டேஜில் அப்படியே இதுலேருந்து கீழே விழுந்துருவேன்ற ஒரு பயம் எனக்கு வந்தது. ஏன்னா அது வந்து அவ்வளோ, நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இல்லை, ரொம்ப குட்டியுண்டு இருக்குது.
4 ஐட்டம் தாங்க வாங்கினேன். 4000 பில் வந்துருச்சுங்க. ஆனால் செம்ம ஒர்த்தாக இருந்தது. பட் ஏன்டா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த பசிக்கு காசு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ டீஹைட்ரேட்டடாக இருந்தோம். சாப்பிட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாலும் அங்கே சாப்பிட்டோம். இந்த ரைடு பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சர்ஃபிங்லாம் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. சரி நானும் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. நான் பண்ணும்போது ரொம்ப கேவலமாக விழுந்தேங்க. ஊரே என்னை பார்த்து சிரிச்சுது. அதை பார்த்து நீங்களும் சரிங்க. ஸோ எப்படியோ இந்த வைல்டு வாடி ட்ரிப்பை முடிச்சிட்டேன். என்னோட ஓவரால் ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கூட கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸாக தான் இருந்தது. 160 கிராம்ஸ் போன அந்த ஃபுட்டுக்கும் அந்த ஜூஸ்க்கு ஒரு 40 கிராம்ஸ், ஸோ ஆல்மோஸ்ட் 4000 கிட்ட வந்து ஃபுட்டுக்கு மட்டும் போச்சு. இட்ஸ் இஸ் லைக் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போனதுனால அது வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் நல்லா தான் இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 ரைட் தான் போகணும். இங்கே மொத்தமாகவே ஒரு 11 ரைட் தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்ன, எல்லா ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ரைட்டுக்கும். இப்போ நீங்கள் 100 கிராம் போட்டால் அந்த பாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மேபி நிறைய ரைட்ஸ் போயிருக்கலாம், நிறைய வாட்டி போயிருக்கலாம். அப்போ இது ஒர்த்தாக இருக்கும். பட் ஜென்ரல் அட்மிஷன் போட்டு நீங்கள் வரீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் வராதிங்க. எல்லா ரைட்டுக்கும் 1 ஹவர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்கள் டே ஒர்த்தாக இல்லாமல் போயிடும். இப்போ 5 o'clock ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் 5 ஆகிடுச்சு. நான் 4 ரைட் தான் போயிருக்கேன்றது வந்து என்னால் நம்பவே முடியல. ஏன்னா குயின்ஸ்லாண்டில் இருந்தால் நான் எத்தனை ரைட் போயிருப்பேன், அதுக்கு 30-40 ரைட் போயிருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து இஷ்யூஸாக இருக்குது. மற்றபடி ஐ எம் ஃபைன் வித் திஸ் ட்ரிப். லைக் நாட் ஹாப்பி ஃபைன் வரலாம். மேபி நான் வீக் டேயில் வந்திருக்கலாம். இது ஈத்னால நிறைய பேர் கூட்டம் வந்தது. ஆனால் என்னென்ன ஒரு அழகான இந்த வியூவை பார்க்கலாம், குஜராத் வியூவை. இன்னொரு விஷயம்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி துபாய்ஸ் ஓல்டஸ்ட் வாட்டர் பார்க். அதனால அந்த பழைய மாதிரி அந்த செட்டப் இருக்குது, அது பெருசாக டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஆனால் கூட்டம் இருக்குங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குது. மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டுடியோஸ்க்கு அஃபிஷியல்.